அவன் கஷ்டத்துக்கு படம் நடிச்சு காசு சம்பாதிக்கலான்னு சினிமாக்குள்ள வந்தா, இவங்க டைம் பாஸுக்கு சினிமாக்குள்ள வந்திருக்காங்க. அப்படி டைம் பாஸுக்கு சினிமாக்குள்ள வந்த நடிகர்களை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது உதயநிதி. இவரை பத்தி நான் சொல்லவே தேவையில்லைன்னு நினைக்கிறேங்க. இவருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். இவங்க குடும்பமே ஒரு பணக்கார குடும்பம். அப்ப அவங்க தாத்தா சிஎம்மா இருந்தாரு. இப்ப அவங்க அப்பா ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா இருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இவர் காசு சம்பாதிக்க சினிமாக்குள்ள வந்திருப்பாரு. டைம் பாஸுக்கு தான் சினிமாக்குள்ள வந்திருப்பாரு. அப்படி சினிமாக்குள்ளேயும் சில படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு. ஓகே கண்ணை நம்பாதே, நெஞ்சுக்கு நீதி, கண்ணை கலைமானே அப்படின்னு சொல்லி சில படங்கள் நடிச்சிருக்காரு. அப்புறம் நான்லாம் படமெல்லாம் இனிமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு போயிட்டு இப்ப டெப்டி சிஎம்மா ஆயிட்டாருங்க. யாரா நீ? யாரு? பார்த்தா என் தளபதிடா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லெஜண்ட் சரவணா. இவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 54 வயசு ஆகுதுங்க. இவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 6500 கோடி வருதாமாங்க. ஒரு மாசத்தோட டேர்ன் ஓவர்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒரு 200 கோடி வருதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பணத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு டைம் பாஸுக்கு, அதாவது ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நினப்பில் தான் சினிமாக்குள்ளே வந்தார். அப்படி சினிமாக்குள்ளே தி லெஜண்ட்னு சொல்லி ஒரு படம் நடித்தாங்க. அந்த படம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அவரோட ஃபேஸை வச்சு நிறைய கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட அசையாத மனுஷன் அவங்க ஃபேஸில் சில மாற்றங்கள்லாம் பண்ணி மறுபடியும் ஒரு வெறித்தனமான கம்பேக்கை கொடுத்துருக்காருங்க. அவர் ஒரு நியூ லுக்கில் ரெண்டாவது படத்துக்கு டைரக்டர் செந்தில்குமார் கூட ஒரு கூட்டணி போட்டிருக்காருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது விஜய் வசந்த். சில பேத்துக்கு இவர் யாருன்னு இன்னும் தெரியாமே இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் இவங்க யாருன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம்.